ராமதாஸ் அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கினதுக்கான முக்கிய காரணமா என்ன சொல்றாங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், சௌமியா அன்புமணி அவர்கள் இருவருமே அடுத்த மாதம் நடக்கக்கூடிய பாமகவுடைய மாநாட்டுக்கு மோடி அவர்களை நேரடியாக போய் இன்வைட் பண்ணாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் வர வரைக்கும் ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு விஷயம் ராமதாஸ் அவர்களை பெரிய லெவலில் பாதிச்சிருக்கு, பெரிய அளவுக்கு கோபம் அடைஞ்சிருக்காரு. அன்புமணி அவர்கள் தன்னுடைய தலைவர் பதவியை பயன்படுத்தி பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தை கூட்டி தனக்கு சாதகமாக நிறைய தீர்மானங்களை நிறைவேற்ற இருந்ததாகவும், இந்த பொதுக்குழு செயற்குழு மீட்டிங்கான ப்ரிப்பரேஷனும் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுடைய நாலேஜ் இல்லாமல் தான் நடந்திருக்கு. அன்புமணி அவர்களுடைய பதவி நீக்கத்துக்கு இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பாமகவுடைய ஜெனரல் கவுன்சில் மீட்டிங்கில் நடந்த ஒரு நிகழ்வு. அதாவது முகுந்தன் அவர்களை யூத் விங் பிரசிடென்ட்டா, பாமகவுடைய யூத் விங் பிரசிடென்ட்டா ராமதாஸ் அவர்கள் நியமிச்சப்போ அன்புமணி அவர்கள் மேடையிலே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் ராமதாஸ் அவர்கள்கிட்டையும் அன்புமணி அவர்கள்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை சரி பண்ணாங்க. ஆனால் அந்த விஷயம் அங்கேயே முடியல. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இது மாதிரியான முரண்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அன்புமணி அவர்கள் தொடர்ச்சியாக கட்சியோட முக்கிய பொறுப்புகளில் தன்னுடைய ஆதரவாளர்களை நியமிக்கிறதுல முக்கியத்துவம் காட்டியிருக்காரு. ஒரு விஷயமும் இருவர் மத்தியிலுமே பெரிய கருத்து வேறுபாடை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதனால பாமக கட்சியை இரண்டாக உடையும் கூட பலருமே கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு குறித்து உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.